வணக்கம் மக்களே. நம்ம பொங்கலுக்காக பெங்களூர்லேருந்து பைக்கில் ஊருக்கு போகிறோம். அந்த ஜேர்னியை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் போகிற வழியில் எங்கள் ஊர் பக்கத்தில் பால்கோவா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு விற்பாங்க. கண்டிப்பாக அதை பார்த்தாவே நமக்கு டெம்ட் ஆகும். அங்கே போயிட்டு பால்கோவா ஒரு பாக்ஸ் ஆல்மோஸ்ட் 120 ருபீஸ் அதை வாங்கிட்டு நான் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டேன். பொங்கலுக்கு தேவையான குட்டி குட்டி பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் நாளைக்கு கிரவுண்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ தூங்கினா கண்டிப்பாக என்னால் எழுந்திரிக்க முடியாதான்னு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம முழிச்சிருந்து நாளைக்கு கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஸோ என்ன பண்ணலான்னு போது ஃபஸ்ட்டு நம்ம பெங்களூர்லேருந்து வரும்போது வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும் அப்படின்றது தான். கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு இருக்க மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இடையில இளநீர் சாப்பிட்லான்னு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 இளநீர் சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்னோடய க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே நைட்டு 1 மணிக்கு இளநீர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை நம்ம வீடியோ பண்ணி போட்டால் அவங்களுக்கும் அது ரிலேட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நம்ம கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடய டேவை. ஸோ இப்போ தான் நீங்கள் கிரவுண்டை பார்க்குறீங்க. நிஜமாகவே இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஒரு கிராமத்தில் இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குன்னா நிஜமாகவே பாராட்ட வேண்டியது தான். சூரிய நின்று புடிவாங்க. வீடியோ